ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கி காலையில் டிஃபன் என்ன செஞ்சுருந்தா பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து காலையில் பொங்கல், தேங்காய் சட்னி, கொஞ்சம் சாம்பார் இருக்குது, அதனால் சட்னி வச்சுட்டேன். இப்போ பொங்கலுக்கு வந்து ஒரு கிளாஸ் பச்சை பருப்பு, ஒரு கிளாஸ் பச்சரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகத்தை மட்டும் நெய் கொஞ்சம் நுணுக்கிட்டேன். ஏன்னா முழுசாக இருந்தால் பசங்க தூக்கி இடையே போட்டுருவாங்க. அதனால் அப்படியே அரிசியும் போட்டுட்டு அதில் உப்பு போட்டு அப்படியே குக்கரில் வச்சுட்டேன். ஒரே வேலையை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சட்னிக்கு வந்து தேங்காய் சட்னி தான். தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் பொட்டுக்கடலை, உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சு சட்னி அப்படியே தாளித்து வச்சாச்சு. அப்புறம் பையனுக்கு மட்டும் தோசை, அவர் பொங்கல் பிடிக்காது, அதனால் அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுருந்தேன். நேற்று அமாவாசை அப்படியே படைக்கக்கூடாது. ஒன்று மட்டும் வந்து முருகருக்கு 48 நாள் விரதம் இருக்கிறாங்க. அதனால் காலையில் இருந்து அவங்க காலேஜ் கிளம்பிட்டாங்க. சரி, நான் படைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி விளக்கெல்லாம் தேய்ச்சி பொட்டுலாம் வச்சுட்டு சாமிக்கு வந்து பால் காய்ச்சி வச்சுட்டு கூடவே மாதுளம்பழமும் உரித்து வச்சுட்டேன். ஒரு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அதையும் வச்சு படைச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே பொங்கலும் எடுத்து வச்சு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி பூலாம் வச்சுட்டு சாம்பிராணி போட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு காலையில் டிஃபன் இது தான். நீங்கள் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.